மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட ஒரு பாம்பும் ஒரு தவளையும் ஒரு பெரிய கிணத்துல போய் விழுது. அந்த கிணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே 2 முயற்சி செய்து எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் பாம்புக்கு ஒரு நிம்மதி இருக்கு. என்னன்னா, திரும்பி பார்த்து தவளையை சாப்பிட்றலாம். அந்த தவளை என்ன பண்ணுதுன்னா, அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாமே சாப்பிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ரெண்டுமே வருது. இந்த தவளை பாம்புகிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சில யுக்திகளை கையாண்டாகணும் அப்படிங்கிறத அதுக்கு மைண்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுது. பாம்பு மெதுவாக தவளையை திரும்பி பார்த்து சாப்பிட்றதுக்கு போகுது. அப்போது அந்த தவளை சொல்லுது, ஏன்னா இருனே எதுக்குன்னே அவசரப்படுற? இப்போ நீ என்னை சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு என்ன செய்வ? உன்னால் முடியாது. 2 நாள் தான் உன்னால் உயிர் வாழ முடியும். அதுக்கு முன்னால் உனக்கு எந்த உதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் இங்கே கிடைக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கூட பெருசாகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நீ என்னை சாப்பிட்டன்னா உன்னால் 3-4 நாள் உயிர் வாழ முடியும். அதுக்குள்ளால உனக்கு ஏதாவது உதவி கிடைக்கும், உன்னால் தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுது. பாம்புன்னு சொல்லுது, சரிதான், நீ சொல்கிற சரிதான், நான் ஒரு 2 நாள் காத்திருக்கேன். அதுக்கு முன்னால் இங்கே கிடைக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிட்டு நீ கொஞ்சம் புஷ்டி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு போய் ரெஸ்ட் எடுக்கு. 2 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் மெதுவாக எழும்பி வந்து தவளையை சாப்பிட போகுது. தவளையை சாப்பிட போனோன்னா தவளை சொல்லுது, ஏன்னா இருனே இப்போவும் நீ ரொம்பவே அவசரப்படுறா. இங்கே பாரு, என்னுடைய 2 பின்னங்காலும் இன்னும் பெருசாகலை, என்னோட உடம்பு மட்டும்தான் பெருசாகிருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுன்னா, இனியும் ஒரு 2 நாள் கூட பொறுத்துக்கிட்டேன்னா நான் இங்கே கிடைக்கிற விட்டில் பூச்சியெல்லாம் சாப்பிட்டு என்னோடய காலை வந்து ரொம்ப பெருசாக்கிடுவேன். இந்த காலில் தான் ரொம்பவே சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இனியும் 2 நாள் கூட பொறுத்துக்க அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட பாம்பு, சரிதான் தம்பி, கரெக்டாக தான் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணை மட்டும் மெதுவாக திறந்து பார்க்குது. தவளை வாயை பெருசாக திறந்து மூடிட்டு இருக்கு. தம்பி, என்னப்பா பண்ணுற அப்படின்னு பாம்பு கேட்குது. அது ஒன்றும் இல்லைண்ணே, பெரிய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தவளை சொல்லுது. சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் பாம்பு அந்த தவளையை சாப்பிட போகுது. இப்போ தவளை சொல்லுது, ஏன்னா இருனே பின்னங்கால் 2 தான் பெருசாக இருக்குது, இனி முன்னங்கால் 2 இன்னும் பெருசாகலை, அதனால் இனியும் ஒரு 2 நாள் கூட பொறுத்துக்க அப்படின்னு சொல்லுது. பாம்பு சரின்னு சொல்லிட்டு திரும்பிடுது. அப்போ தான் யோசிக்குது, இனியும் 2 நாள் கூட நாம் வந்துட்டு சாப்பிடாமல் இருந்தோன்னா இறந்தே போயிடுவோம். அதனால் என்ன ஆனாலும் சரி, இப்போ அவனை பிடிச்சி சாப்பிட்டு தீர்வோம் அப்படிங்கிறது மாதிரி சாப்பிட்றதுக்கு முடிவு பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரம்தான் தவளை என்ன பண்ணுது, அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பாம்போட கழுத்தை பிடிச்சி கடிச்சிருது. கடித்து 2 துண்டாக்கி பாம்பை கொன்னுடுது. பாம்பை கொன்னுட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு நல்லா கிணத்தை சுற்றி சந்தோஷமாக இருக்குது. பெரிய மழை பெய்யுது. அந்த மழை தண்ணினால் கிணறு நிரம்பி அதிலிருந்து தவளை வெளியில் வந்துடுது. சந்தோஷமாக வாழுது.